உரையாற்றுவதற்காக நம்மளுடைய துறை தலைவர் டாக்டர் Prof.Sivaprakasam அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். Assalamu alaikum and good morning all of you. Respected Chief Guest of this today function, Dr. Sivaprakasam, respected Dr. S. Karimullah Basa, respected Principal of this great institution, Dr. Basir Ahmed, Dr. Abdul Qadir, Dr. Abu Dahir, Dr. Jafar Sadiq, faculty members from other department, my dear students, Assalamu alaikum and good morning all of you. First of all, I thank to our chief guest, Dr. Sivaprakasam and Karimullah Basa for accepting our invitation. Today we have two chief guests. Both are very expert in the field of economics. Dr. Sivaprakasam, former director, Dr. Kalaignar Karunanidhi Center for Political Science, Periyar Maniamma University, Tanjore, Research Fellow, Center for Research, Dravidian Movement, University of Madras. Today is going to give a lecture on History is Economics in Action, வரலாற்றின் செயலாக்கம் பொருளாதாரமே என்ற தலைப்பிலும் Dr. Karimullah Basa, Associate Professor and Head, Dean of Humanities and Social Sciences, the New College, is going to give a speech on Importance of History, வரலாற்றின் முக்கியத்துவம் என்ற தலைப்பிலும் பேச இருக்கிறார்கள். இந்த புதுக்கல்லூரியின் வரலாற்றுத் துறையிலே பல சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் விழாவிற்கு வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் டாக்டர் சிவபிரகாசம் அவர்களையும் டாக்டர் கரிமுல்லா பாஸ் அவர்களையும் கல்லூரி முதல்வர் டாக்டர் பசீர் அஹமத் அவர்களையும் துணை முதல்வர் டாக்டர் ஷேக் புகண்ட் அவர்களையும் வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள், பிற துறை பேராசிரியர்கள், வரலாற்று மாணவர்கள், பிற துறை மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றனாக டாக்டர் சிவபிரகாசம் அவர்கள் சிறந்த பேராசிரியர், கல்வியாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், பல நூல்களுக்கு சொந்தக்காரர், திராவிட இயக்க மற்றும் சமூக சிந்தனையாளர், பல நாடுகளுக்கு விஜயம் செய்தவர், தமிழகத்தில் உள்ள சிறந்த பொருளாதார நிபுணர்களில் டாக்டர் சிவபிரகாசம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள். தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலம் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் பொருளாதார நிலைமைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருபவர். குறிப்பாக ஒரு நாடு மத ரீதியில் சென்றால் அந்த நாடு பொருளாதார ரீதியாக சீரழிந்துவிடும் என்ற உயரிய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர். சிறப்பு விருந்தினர் அவர்கள் பொருளாதாரத்துறை மட்டும் இல்லாமல் அரசியல், சமூகம், கலை சம்பந்தமான துறைகளிலும் தனது கருத்துக்களை ஊடகம் மூலம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறார். குறிப்பாக விஜய் டிவியின் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் நன்மை தீமைகளையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறார். இப்படி பல சிறப்புகளை பெற்ற ஒரு பேராசிரியர் அவர்கள் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. அவரை வரலாற்றுத்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இரண்டாவது சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய டாக்டர் கரிமுல்லா பாஷா அவர்கள். Dr. Karimullah Basa has completed MA Economics in the year 1986, MPhil in 1990, joined PhD in Sri Venkateswara University, Andhra Pradesh, completed a PhD in the year 1993, joined as lecturer in economics in the BG Department of Economics in the New College in the year 1998, promoted as a attached Department of Economics in 2019. He has 24 years experience in the field of teaching and 13 years experience in the field of research. He has keen interest in promoting the research activities in economics. So far he has produced 15 PhD. He was an active member of Academic Council, University of Madras, created 7 clubs in the Department of Economics. I welcome on behalf of the Department of History, Dr. Karimullah Basa, sir. I am also thankful to our principal, Dr. Basir Ahmed Sahib, and Dr. Shaikh Ahmed, Vice Principal Administration, for permitting to hold the function and also participating it.
வரலாற்றுத்துறை மாணவர் சம்பந்தமாக எதுக்கு சென்றாலும் சரிதான், மாணவர் சம்பந்தமாக, ஆசிரியர் சம்பந்தமாக, அது மட்டுமல்லாமல் புரோகிராம் சம்பந்தமாக எந்த விஷயத்துக்கு நம் வரலாற்றுத்துறை மூலமாக போனால் பிரின்சிபால் எந்தவித தங்கு தடையின்றி உடனே சரி என்று சொல்வார். அந்த அளவுக்கு வரலாற்றுத்துறைக்கும் நமது கல்லூரி முதல்வருக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அவரையும் அவர் வரலாற்றுத்துறையின் சார்பாக வரவேற்று, once again I welcome faculty members from various departments, dear esteemed colleagues and my dear students. Once I welcome one and all. Thank you very much. நிகழ்ச்சியினுடைய அடுத்த தலைமை உரையாக கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் மாணவர்கள் நலனை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு தன்னுடைய பணிக்காலம் முழுவதும் மாணவர்கள் நலனையே அடிப்படையாக கொண்டு தன்னுடைய பணியை அமைத்து கொண்டவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இந்த வரலாற்றுத்துறையினுடைய விழாவிற்கு தலைமை தாங்க உங்கள் சார்பாக தலைமை உரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறேன். Assalamu alaikum. Good morning to one and all present here. Dear Head of the Department of Historical Studies, Dr. Jafarullah Khan, Professor Tariq, Dr. Rashid Khan, today's resource person, Dr. Prof.Sivaprakasam, former director, Dr. Kalaignar M. Karunanidhi Center for Political Science, Periyar Maniammal University, Tanjavur, and research fellow, Center for Research on Dravidian Movement, University of Madras, Chennai. Dr. Karimullah Basha, Dean of Humanities and Social Sciences, the New College, Vice Principal Academy, Professor Sheikh Mohammed, Barzar, Dr. Rafiq Ahmed, Staff Association Secretary, Dr. Sulaiman, Dr. Khadar from the Department of Tamil, Jafar Sadiq, Abu Tahir, faculty members from the Department of History, and my dear student friends. Really, it gives me immense pleasure to be part of this program. The special lecture which is arranged today, History is Economics in Action, a lecture that is going to be presented by Dr. Sivaprakasam, and another lecture on the importance of history by Dr. Karimullah Basha. How history plays an important role. We should know the real history. Only resource person or the history department faculty members will be in a position to enlighten us in the day-to-day life. Because whatever has happened in the past will have an impact for the future. So this is why this department has organized this special lectures today. I don't want to take much of the time. I want to listen to both the lectures. With these few words, I thank the department for inviting me and wish you all the best. Thank you. Assalamu alaikum. அடுத்ததாக நமது கல்லூரியினுடைய பொருளாதாரத்துறையினுடைய தலைவர், நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் கரிமுல்லா அவர்களை சிறப்பு செய்வதற்காக கல்லூரியினுடைய துணை முதல்வர் ஷேக் முகமது அவர்களை உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு தான் எழுதிய நூல்களை அன்பளிப்பாக வழங்குகிறார். இது கலாம் பதிப்பகத்தில் போடப்பட்டது. அது முதல்ல ஆரம்பித்தது இதை போட்டார். இது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உள்ளது. வைகோவிலேருந்து பெரியார் தாசன்லேருந்து இதை வச்சு தான் பேசுனாங்க. இடிச்சிட்ட பிறகு ஆத்தென்டிகேட்டடாக வரலாற்று ரீதியில் ஆவணத்தோடு பேசுவதற்கு இல்லை புத்தகம் தமிழில். அப்போ தான் நான் எழுதினேன் இந்த புத்தகமும். இப்போ சமீபத்தில் கரிஞ்சட்ட இதில் சமத்துவ சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி ஒன்று. அப்புறம் டிராவிடியன் சென்ட்ரல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது த டிராவிடியன் மூவ்மெண்ட் இன் நட்ஷல்னு அது விஆர் சம்பத் டெல்லியில் ஒரு இது நடக்கும் போது நாங்கள் அந்த திட்டக்குழு துணைத் தலைவர் கேட்டப்போ அவர் என்னென்னு சொல்லி நான் எழுதி கொடுத்தது. இது குண்டசென்ஸாக இருக்கும். இதை நம்ம முதல்வருக்கு நம்ம பொருளாதார துணைத் தலைவர் மற்றவங்களுக்கு கொடுக்கறது. Peace be upon all of us. Good morning. Vanakkam. Respected
Principal, Honorable Chief Guest, dear Head of the Department History, Senior Most Faculty Member in the History Department, Dr. Rashid Khan sir, Honorable Sheikh Muhammad sir, Vice Principal Academic, respected Head of the Department Commerce, Dr. Rafiq sir, Dr. Khader sir, Dr. Sulaiman sir, Tariq sir, Dr. Razak sir, all of you, all the faculty members, my dear faculty members, whoever are present here, all of you, Assalamu alaikum. I should like to get the attention of the students because students are very important. The beneficiaries are the students of this lecture. And therefore here, dear students, whoever are concentrating upon this lecture, it is for you. I start with a small story of a raven. And a raven or a crow was very sad, sitting on the tree top, and it was weeping. And below the tree, there was a saint, like our chief guest sir. These saints knows every languages, and this saint is asking the crow, raven, "Oh crow, why are you weeping? What is your problem? Shall I help you anything?" And this crow says that, "Yes sir, I am suffering a lot. Nobody recognizes me. Why should I leave? Better I die. No society, no colleagues, nothing, nobody is respecting me. Therefore, I want to die. Or else, I should be better taking different shapes." Then Zen says, "What is your dream? What you want to become?" Says, "Give me different shapes, different forms." "Okay, I promise you, I will give you a different form, different shape, different kind of bird." Then go and search. Which bird you like the most? Come with the information, I will make you that. Therefore here, this raven is flying in the sky, searching somewhere in the forest. In the river, there was a swan. That swan was paddling in the water, searching food, and this raven is interested in becoming the swan. Therefore, it is approaching the swan, asking, "How are you, my dear swan?" Swan says that, "I am very, very bad. Because, do you think that the color which I am having, very white in color, is it attractive? This is not an attractive. Nobody likes this white color. Always I am there in the water. If at all I am coming over the land, no food is available for me. Therefore, this life is a cursome life. I don't want to be a swan." Thereby here once again this crow comes to this Zen and repeats. Next it is approaching the parrot. Parrot was very colorful, green in color, beak altogether red in. Therefore, this raven crow is asking the parrot, "How is your life?" It says, "Very, very bad. Whoever sees me, he wants to possess me. Whoever sees me, it tries to make me to speak their language, which I do not know." Therefore here, it is very pathetic to be a parrot. Always I am put behind the cage. Therefore here, that also is a failed life. Next it is approaching the peacock. Thereby here, this peacock is always treated as a very beautiful bird. After seeing this very beautiful bird, peacock, this raven is feeling very happy that I should be getting this kind of colors. And it is approaching, asking how it is. Then this peacock is replying that, "See next to the bush, who is standing there with an arrow. Somebody is ambushed there. He is ready to kill me because my color is attracting everybody. My feathers will be taken. I shall be dead if at all I am coming out of this forest. Therefore, this life is nowhere to say, nothing to say." Thereby here,
observing the difficulties of peacock, parrot, and this swan, it is approaching this Zen and saying that these are the difficulties of the birds. Thereby here, what I should be? Then Zen says, you are the only bird which is having so much amount of liberty. Nobody will disturb you. Nobody kills you. Nobody will make any kind of differences between you and us. Therefore, better you be like this. Therefore, here, dear history students, when so much of liberty is given in your department, like a raven, you should shine like any other thing, because history is a challenging subject. A subject which is making you become IAS officers. Therefore, here, feel free, try to learn more. You should be an historian, try to go Delhi universities, listen the lectures of very good eminent lectures there. Thereby here, make use of this opportunity, try to be a proud citizen of India. Inshallah, let us concentrate on this lecture now. And here, I am not an historian, I am only a small economist, and whatever I am going to speak are my only observations. And history is a combination of observations, factual linkages, rationality, consistency, according to Romila Thapar. Therefore, I am confining only to the observations. Thereby here, this Indian history, if you see nowadays, is torn with, is disturbed with so many kinds of problems. One among such problems is called as an social conflict, disharmony in the society. Thereby here, if you travel, leave Tamil Nadu, go to the next places, you come across the words like Babar ki aulad. Whenever you see a Muslim, the other people say that you are the Babar ki aulad, sons of Babar. Next, these are the people who are eating so much amount of non-vegetarian. These are the people always cheers on the television show if Pakistan is winning. See, the identities of a Muslim nowadays maintains more amount of wives, begets more children because we eat more amount of proteinous food. After 10 years, Muslim population will be doubling in India more than Hindu populations. This is the fear of our counterparts. This is how a particular section of the society is identified, threatened, and not given any amount of rights, privileges, and duties. Therefore, here, for all these queries, doubts, the nation of Mahatma Gandhi, country which is loving peace, secular India will answer like this in the consequential forms. First, my observation was starting with the paper publications of June 2021. In this June 2021, if we clearly observe, we see that in Pakistan, Peshawar, some amount of Pakistanis are killed. Same month, some amount of Shia-Sunni conflict is observed there in Pakistan's Pashtun place. Same month, blast in Indian embassy of Afghanistan is observed. Same month, it is because of the above reasons, 50 people in Uttar Pradesh are being killed by a section of people. And they say that this is what will happen if you touch Hindus. Therefore here, if we speak about like this, I remember a movie called as an Shah Rukh Khan's movie, My Name is Khan, where Shah Rukh Khan, a cine actor, says, my name is Khan, but I am not a terrorist. Thereby here, the appeal of the Indian citizens, the appeal of Indian Muslims is that we are Muslims, but we are not terrorists. I shall cut short the facts. We are all aware of 1857's revolt.
then we are seeing this Indian fabrication, society's fabrication. There are three major religions. First, the Hindus, the second one, the Muslim, the third one, the Christians. Therefore, here, the Hindu society, they follow a principle called as an Vasudhaiva Kutumbam. Total universe is our family. And Muslim people who follows Islamic religion, we follow that if your neighbor is sleeping with empty stomach, with hunger, then the doors of heaven are closed for you. And the Christian, they follow a philosophy, love thy neighbor, love your neighbor. Therefore here, all these three religions, they preach humanism, humanity. When these three people are following humanity, then how comes terrorism, how comes disturbances, how comes social disharmony? That is a very big question. And in this case, we have to separate religion from politics. And if we talk about politics, governance, then in past, in the history of India, we used to say that we have to fight with poverty. We have to fight with food scarcity. We have to fight social evils. Thereby here, the privileges of the previous governance were different. The privileges of the present governance is different. And that is written in a book called as a competition general knowledge, which says that the Prime Minister of India, the Chief Minister of Madhya Pradesh, they have sanctioned 856 crores. 856 crores of rupees to build a temple called as an Sri Mahakal Lok. Thereby here, there is no money for electricity generation, there is no money for employment generation, there is no money for food shortages, there is no money for small scale industries, but there is a money for the construction work of a faith. Thereby here, this is how we should understand that one kind of enmity is taking place in between one group, the other group. And in this case, I say that it was only the statements of some people who are disturbing your mind by saying that Islam has come in a horse, on one hand with a sword, on the other hand with a Quran. This is how Muslims have come to India. My doubt is that if they are carrying one sword here, one Quran here, then how to ride a horse? That is a very big question. And here, these kind of rumors are disturbing the minds of younger generation. But dear boys, remember that it is the king of Kerala, who has given shelters to the mercenaries of Arabian traders, who built a mosque for the mercenaries trading community of Kerala. And herein, if you take down the case of the next sequence, I shall be running fast, the Battle of Haldigati. In the Battle of Haldigati, two participants are there. Number one side Akbar, the other side Rana Pratap Singh. Therefore here, this Akbar never participated in this battle of Panipat, that is Haldigati. And he sent his assistant called as an Raja Man Singh. Raja Man Singh is assisted by Shahzada Salim. These two people went and fought Haldigati battle. The other side, Rana Pratap Singh, is supported by a person called as an Hakim Khan Suri. One side Akbar, Rana Man Singh, the other side Hakim Khan Suri, a Pashtun, Afghani. Therefore here, if this example is sufficient for you people to prove that there was no disturbances on the basis of religion in history. They fought for only kingdoms. They never fought for religion. And the next sequence is called as an Maharashtra. If you go to Maharashtra nowadays, it is very fascinating that the international airport of Maharashtra is
Maharaja Chhatrapati Shivaji Terminal. The railway station is Chhatrapati Shivaji Terminal. Bus stand, Shivaji Terminal. Food item, Maharaja Vada Pav. Without aligning the name of Shivaji, everywhere the personality comes and says that he is very great. And here, this Shivaji's 18 bodyguards were there in history. Among these 18 bodyguards, 12 bodyguards were Muslims. This is a fact. And from among these, the chief of this Shivaji's bodyguard was Rustum-e-Zaman. His name is Rustum-e-Zaman. And there was a conflict. A time comes when Shivaji wants to meet Afzal Khan. And the conspiracy is known to this Rustum-e-Zaman. He gives some points to this Shivaji and he goes prepared, kills Afzal Khan. When Afzal Khan was killed, immediately somebody is coming with a sword and tries to attack Shivaji. Who is that person? That person's name is called as an Krishnaji Bhaskar Kulakarni. Who is attacking Shivaji? Krishnaji Bhaskar Kulakarni is a Muslim. Therefore here, kingdom is separate, politics is separate. And we forgot a great personality sitting on the what is called as an Ganges and recite Shehnai, called as an Ustad Bismillah Khan. Any other person who is reciting the Shehnai in this Ganges river, sitting in Varanasi? What is the dedication? What is that contribution that you are giving now? No pension to him. And now, the main conflict comes, the global picture. If you take down the case of the names of Muslim people living country-wise, Iran, Iraq, Afghanistan, Pakistan, you are getting the names. These are the places where more amount of Muslims live. According to newspapers, more amount of terrorists also live in these places. But we forgot that majority of population that is in the world is living in Indonesia. And nobody speaks about it because of a different philosophy. And herein, if you talk about these countries, Iran, Iraq, all these places, this is a place of one resource called as an petroleum resource. Who is controlling petroleum resource? Previously it was OPEC. Now it is America which is fixing up the prices of petroleum globally. And even very latest, you are seeing the war in between Ukraine as well as Russia. Moreover, the conflict is better known to you. Inshallah, in future I shall be speaking about it. And next case, if you take down the cases here, this statement is coming from the rulers nowadays saying that Muslim rulers have come from outside India. If Muslim rulers have come from outside India, then question once again rises that where from Aryans came? Where from Aryans came? And here, for this, there are some theories on this. It is saying that it is through aggressive policies of Aryans they came to India. Waves of migration they came. They were the natives of Indian nation itself. On this, Bala Gangadhar Tilak is saying that they migrated from Arctic region, for which an important announcement to say is that Mr. Govalkar is saying that this Arctic region is above Uttar Pradesh. Where is Arctic region? Where is Uttar Pradesh? Therefore here, this is how history has been distorted. And next question comes with respect of Mahmud Ghazni. Mahmud Ghazni, when he came and disturbed Somanath temple, there is a story that in Somanath temple, the Shivalinga was hanging. It is because above it there was a magnet. And out of these so many amount of attempts, Mahmud Ghazni wants to loot 20,000 gold coins from Somanath temple with the assistance of Tilak and Roy. Moreover, when he invades Somanath temple, he was assisted by Anandapal of Thaneshwar.
And a surprising fact is that on the way, when he is coming from Afghanistan to Somanath, Orissa, there are many places. He never disturbed any place. Even at that time, there was a famous statues of what is called as an Buddhism, Burmian statues. Do you remember? During Al-Qaeda time, they blasted Burmian statues, Buddhist statues. I think Mr. Ghazni has telephoned Al-Qaeda people to destroy after my death. Therefore, here, this kind of distortion of history is taking place in India nowadays. And coming towards the same construction of this temple, Patel tried to construct it, but Gandhi, Nehru objected over it because it is a public policy. Moreover, it was the efforts of Kanhaiya Lal Munshi who constructed it, welcomed the then President of India, once again reopened the temple. Coming towards the Tipu Sultan, had he been a Hindu, the same strategy of Shivaji would have given to him in Karnataka because of his sacrifices. Tipu Sultan fought against Deccan Nizams, he fought against Marathas. Even now, you can go and see the history that at the entrance of the place, the temple was destroyed by the Marathas. It was Tipu Sultan who reconstructed the temple. And if you see that this Islam has been spread based on chaos, based on sword, my question now to the historians, youngest historians, is that I think you would have read the history of Sangha dynasty. Who is that Sangha dynasty? Pushyamitra Sangha. Pushyamitra Sangha has announced very openly that if you bring the head of one Buddhist, I will reward you. So much of killings took place by this Brahmin king called as an Pushyamitra Singha, and it was against Buddhism. And here, once again, I appeal you that if you read the case of this Martyr Durand Lane, generally you refer it as an Durand Lane. It is dividing equally the Pashtunistan in between Afghanistan and Pakistan. It was the divide and rule policy of the British, which spoiled Pakistan, which spoiled India also. Therefore, dear students, if you want to read the history, don't wear the lenses of religion. Openly read it. With an open mind, read history. Then you see the facts. Then you see the figures. Therefore, here, with these small observations, facts of consistency, now I shall be trying to define the words of Romila Thapar, saying that history means understanding the past. History, according to Romila Thapar, is understanding the past. Therefore, dear students, there is a lot of importance for history. Try to understand, rewrite once again the dreams of your generation, my generation. With these small facts and figures, I thank all of you, especially the head of the Department of History, for giving me this opportunity. Thank you, all of you. Jai Hind. நேரத்தை ஆளுவதிலே எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை பொருளாதாரத்துறையினுடைய தலைவர் தன்னுடைய பேச்சின் மூலமாக இங்கே நிரூபித்திருக்கிறார். ஆக அவருக்கு முதலில் சிறப்பு வாய்ந்த இந்த முக்கியத்துவத்தை, வரலாற்றின் முக்கியத்துவத்தை பேசியமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சிவபிரகாசம் அவர்களை பற்றி உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் வரவேற்புரைகள் நம்மளுடைய துறைத் தலைவர் குறிப்பிட்டதை போல சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், கட்டுரையாளர், அதே போன்று ஒரு சமூக சிந்தனையாளர், தன்னுடைய கருத்துக்கள் இந்த வெளி உலகத்திற்கு சென்று சமூகத்தை வெளிப்படைய செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கிலே தன்னுடைய பங்களிப்பை ஊடகங்களின் மூலமாக பங்களிப்பு செய்து கொண்டிருப்பவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு நம்மளுடைய வரலாற்றுத் துறையிலே வந்து வரலாற்று மாணவர்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தங்களுடைய பேச்சு சிறப்பானதாக அமைய உங்கள் சார்பாக அன்புடன் அவர்களை அழைக்கிறேன்.
வருக வருக என்று. எனக்கு முன்ன பேசின டீன் அவர்கள் வந்து மிகச் சிறப்பாக வரலாற்றில் உள்ள மித்த வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணார். மார்க்ஸ் அதுதான் சொல்லுவார். எப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து ரெக்கார்ட்ஸ் படி எழுதுறது ஹிஸ்ட்ரி இல்லை, நீ இன்டர்பிரட் பண்ணணும். யூ ஹாவ் டு இன்டர்பிரட், யூ ஹாவ் டு கிவ் நியூ இன்டர்பிரிட்டேஷன் டு ஹிஸ்ட்ரி. அதுதான் முக்கியம். இப்போ எக்கனாமிக்ஸில் முதல்ல பியூ ஸ்டூடெண்ட்ஸு புகுமுக வகுப்பு மாணவர்களுக்கு எடுக்கும்போது என்ன பண்ணான்னா ஹிஸ்ட்ரி இஸ் ரூட், எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டுன்னு சொல்லி தருவோம். எல்லாத்துக்குமே ரூட்டு ஹிஸ்ட்ரி. அம்பேத்கர் சொல்வார், வரலாறு தெரியாதவனால் வரலாறு படைக்க முடியாது. எனக்கு எப்போதும் வந்து நான் வந்து பியூஸில் எஃப் பேட்ச், அந்த காலத்தில் என்ன சொல்லுவான்னா ஃபூல்ஸ் பேட்சும்மா. இந்த ஃபிசிக்கல் சயின்ஸு, நேச்சுரல் சயின்ஸு, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. நான் ஹிஸ்ட்ரியில் மட்டும் டச் வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ சைக்காலஜி, ஃபிலாசபி அல்லது லாஜிக் ஒன்று இருக்கும் ஆப்ஷன். நான் ஹிஸ்ட்ரி தான் எடுத்தேன். எஸ்எஸ்எல்சியில் ஒரு ஆஃபைல் எக்ஸாமில் சென்டம் எடுத்தேன் ஹிஸ்ட்ரியில். நான் ஹார்வர்டில் அந்த லைப்ரரியில் சீஃப் லைப்ரரியன் லீஸில் மீட் பண்ணி என்னுடைய புத்தகம் டெம்பிள் லேண்ட்ஸ் இன் தமிழ்நாடு பைனியரிங் ஒர்க். அது எனக்கு முன்னாடி யார் சொன்னா அச்சி ரெட்டின்னு திருப்பதியில் செய்திருந்தார். தமிழ்நாட்டினுடைய பைனியரிங் ஒர்க்கில் என்னுடைய ஒர்க்கு காரணம் என்னன்னா, நான் தாராசுரத்தில் கோயில் நிலத்தில் இருந்தேன். ரிசர்ச் எப்படின்னா இன்வால்வ்டாக இருக்கணும். அப்போ வந்து செகண்ட் ராஜராஜா பில்ட் தட் டெம்பிள், அந்த கிரனைட் ஸ்டோன் டெம்பிள். நீங்கள் சோலாஸ் டெம்பிள் 4 முக்கியமானது. தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் கட்டினது, அப்புறம் தாராசுரம், திருபுவனம், இதெல்லாம் கருங்கல்லால் கட்டப்பட்டது. இப்போ பொன்னியின் செல்வம்லாம் வந்த பிறகுதான் அந்த கல்வெட்டெல்லாம் எடுத்து சொல்கிறோம். இதெல்லாம் எதுலேருந்து வந்து தெரியுமா? ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சிலேருந்து வந்தது. நீங்கள் அங்கே போய் பெரிய கோயிலில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயர் ரயில் போடும்பொழுதே இதை பார்த்துட்டு இதை கோயிலை வெளியில் கொண்டுக்கிட்டு வந்து அதை கட்டினது ராஜராஜ சோழன்னு சொன்னது வரலாற்று ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள் தான். நீ ஹிஸ்ட்ரி இல்லைன்னாவே நீ வந்து பிளைண்ட் மேன் தான். கொச்சிக்கு பக்கத்தில் என்னென்னா மட்டஞ்சேரின்னு ஒரு தீவு. அந்த மட்டஞ்சேரிக்கு தீவுக்கு வந்து போட்டில் போகணும். போயிட்டு இறங்கி போயிட்டு பார்த்தா அங்கே ஜூவிஸ் செட்டில்மெண்ட்டு, யூதர்களுடைய குடி அமர்த்த இருந்தது. அப்படியே பார்த்துட்டு அந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா அந்த சினகாக்னு சொல்லுவாங்க, அந்த இவர் யூதர்களுடைய அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு ஒன்றா இருக்கும் மாதா கோயிலுன்ட்டு. அப்போ ஒரு புக்லெட்டு கொடுத்தாங்க, ரொம்ப சின்ன புக்லெட்டு, ஒரு 32 பேஜ். அதை அப்படியே நான் பார்த்து படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா அவர்கள் கொடுத்த அந்த செப்பு பட்டயம் தமிழில் கொடுக்கப்பட்டிருந்தது. மோடி அவர்கள் அதை வந்து கொடுத்து அவர் முதல் ட்ரிப்பு போகும்போது, இஸ்ரேலுக்கு போகும்போது அதை கொடுத்து அவர் பெருமை எடுத்துக்கிட்டார். அப்ப அந்த பெருமை யாருக்கு போக வேண்டும் அப்படி என்றால் நீலாண்ட சாஸ்திரி, சோலாஸு, அதுக்கு முன்னாடி என்னது இந்த கல்ச்சரை ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ்ன்னு எழுதியிருப்பார் ஒரு புக்லெட். எப்போதும் பெரிய மேக்டம் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு புத்தகம் எழுதியிருக்கும். எக்கனாமிக்ஸில் ஆடம் ஸ்மித்தில் கூட த வெல்த் ஆஃப் நேஷன்ஸு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன புக்கு எடுத்துறார் லாஜிக்கை பற்றி. அதனால் என்ன முக்கியம் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா, இந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த யூதர்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்தா இது தமிழில் இருக்குது. நீலாண்ட சாஸ்திரி தி கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ்ன்னு எழுதுனதில் இருக்குது. இதை நான் டெக்ஸாஸில் போகும்போது கால்டுவெல் அவர் என்னை வந்து என்னென்னா, நான் ஒரு இதுக்கு போயிருந்தப்போ என்னை கூப்பிட்டு பேச வச்சா சர்ச்சில். அப்போ வந்து என்னென்னா ஹார்வர்டில் தமிழ் சேர் இருக்கை ஏற்படுத்துவதற்கு இருந்தாங்க. அதில் உள்ளவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், உன்னையே நீ அறிவான சாக்ரட்டிஸ் சொல்கிற மாதிரி உன் வரலாறு உனக்கு தெரியுமா? ஆதாரத்துடன் வரலாற்றில் இருப்பதை நாம் சொன்னால், அதான் அம்பேத்கர் சொல்வார், அடிமை இருப்பினும் அடிமை என்பதை உணர்த்தி விடு, அவன் தன்னை விடுவித்துக் கொள்வான். அப்போ இதை வந்து நாங்கள் சொல்கிறேன். அங்கே மாபெரும் அறிஞர்கள் தமிழ்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அமெரிக்காவில் வாழ் இந்தியர்களுக்கு. அங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, ஆனால் இந்த மொழி மட்டும் சொல்லி தரணும், நம்மளுடைய கல்ச்சரல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன்,
இது யாருக்காவது தெரியும்னா தெரியாது. அப்ப அந்த யூதர்கள் வந்து இங்க கிபு 1 பயந்துகிட்டு அந்த கிராஸ் அண்ட் கிரசன்ட் வார், யூதர்கள் வந்து ஹண்டட் அண்ட் கில்டு பை கிறிஸ்டியன்ஸ். அப்ப தப்பிச்சு வரும்போது இங்க வந்து இருந்திருக்காங்க. பிறகு இஸ்ரேல் ஃபார்ம் பண்ண பிறகு போறாங்க. ஆனால் இங்க முக்கியமானது என்னன்னா, அதை கொடுத்த அந்த கேரள சேர மன்னர்கள் தமிழர்கள் தமிழ்ல இந்த ஒட்டையும் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அதனால என்னன்னா, வரலாற்றை நம்ம எடுத்துட்டோனோ சோர்வோ ஒரு அசதியோ படக்கூடாது. நான் அதே மாதிரி ஹார்வர்டில் போயிட்டு ரிசர்ச் சென்டர் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு என்னுடைய புத்தகத்தை வந்து அங்கே சவுத் ஏஷியன் ரெஃபரன்ஸ் செக்ஷனில் வச்சுருக்கேன். டெம்பிள் லேண்ட்ஸ் புக்கு கால்டுவனுடைய பை சென்டினரியில் தமிழ் திருமகன் கால்டுவல் தமிழ் மொழி வரலாற்றில் திருப்பு முனை கலாம் பதிப்பு தான் போட்டிருந்தாங்க. ஒரு லேடி வந்து போலண்ட்லேயோ நம்ம வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க என்ன படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஆடிசி இலியட்டை பற்றி செய்கிறாங்க. நீ நினச்சி பார்ப்பீங்களா? கிரீக் எபிக்ஸு ஆடிசி இலியட்டை பற்றி. அவங்க வந்து ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் ஹார்வர்ட்லேயும் எம்ஐடிலையும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, சயின்ஸ் எடுத்தால் தான் இது நான் யூட்டிலிட்டி கோர்ஸு, ஹிஸ்ட்ரி படித்தா வந்து நமக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் தான் எடுத்துக்கணும். எல்லாத்துலேயும் ஃப்யூச்சர் இருக்கு இல்லை. அப்போ நீங்கள் என்ன தெரியுமில்ல, உங்களுடைய மெட்டில் ப்ரூவ் பண்ணணும், ஹிஸ்ட்ரியில் நேம் வரணும். நீங்கள் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கல்வெட்டை போய் நீலகண்ட சாஸ்திரியாக இருக்கட்டும், சத்யநாதையராக இருக்கட்டும், மற்ற பெரிய அறிஞர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் அறிஞ்சு எல்லாத்தையும் விளக்கு கொண்டு வர்றாங்க. இப்போ தமிழ்நாடு வந்து அந்த வின்சென்ட் ஸ்மித்து வரலாற்றில் பேராசிரியர்கள்லாம் வந்து அவங்க எழுதின இங்கே உள்ள முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்குன்னா, அவன் உண்மையை சொல்லிட்டான். வின்சென்ட் ஸ்மித்து, ரோமிலா தாப்பர், டிடி கோசாம்பியா இருக்கட்டும், ராகுல சாங்கிருத்தியார்னு யார் சொல்கிறோம் அப்படியே எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கணும். இப்போ வரலாற்றில் எவ்வளோ பொய்ங்கிறத பாருங்க. நான் வந்து எல்லாத்தையும் பாப்புலராக ஒன்று வருதுன்னு வச்சுங்களேன். அவன் மிரிடால் சொல்லுவான், அப்ஜெக்டிவிட்டி இன் சோஷியல் ரிசர்ச்னு. இந்த சமூக இயல்களில் எப்படி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு. வெளியில் சொல்கிறது ஒன்றா இருக்கும், உள்ள ஒன்று இருக்கும். இதை வெளியில் கொண்டுக்கிட்டு வரணும் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் அப்ஜெக்டிவ் ட்ரூத். இப்போ தமிழில் என்ன வந்து திருக்குறள்லாம் சொன்னோன்னா, மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதாங்க ரிசர்ச்சு. டு ஃபைண்ட் அவுட் அப்ஜெக்டிவ் ட்ரூத், வாட் இஸ் ஃபேக்டு, வாட் இஸ் ஃபால்ஸ், மித் அண்ட் ரியாலிட்டியை சொல்லணும் ஹிஸ்ட்ரியில். இப்போ இந்தியாவில் மொழி சீர்த்தமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், பண்பாட்டு தளமாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் ஆங்கில ஆய்வு அறிஞர்கள் வந்தாங்க. மதம் பரப்பு தான் வந்தாங்க. ஆனால் இங்குள்ள மொழி செழுமை, இலக்கண செழுமையெல்லாம் பார்த்து படைத்தாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, 100 ஆண்டு கண்ட திராவிட இயக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல். அவர் இங்கேருந்து என்ன இங்கிலாந்துலேருந்து வந்து ஒரு 25 வயதில் வர்றாரு, 75 வயதில் இறக்குறாரு. 50 ஆண்டுகள் தன்னை அர்ப்பணித்து கொண்டார். ஆனால் அவரை நிந்திக்கிறார்கள். என்ன காரணம்? வகுப்புவாத பிரச்சனையினால. ஏன்னா அவன் சொல்லிட்டான், ஒரே ஒன்று தான் பெரிய கண்டுபிடிப்பு ரிசர்ச்சில், இர்ரெஃப்யூட்டபிள்னு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 1856 57 வந்தது அந்த புத்தகம். என்ன சொல்றாரு? ஆரிய மொழி, இந்தோ ஆரியன் மொழி வேற, எப்படி ஹீப்ரு அரபிக் வேற. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் இருக்கட்டும், இந்தோ ஜெர்மானிக் ஒன்று, ஃப்ரெஞ்சு இருக்கட்டும், லத்தீன் இருக்கட்டும், கிரீக்கு, இது ஆரியன். இதெல்லாம் நார்த் இந்தியன் வந்து பேஸ்ட் ஆன் சான்ஸ்கிரிட். சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் ஆர் ரிலேட்டட் வித் தமிழ். ஒரு 25 மொழி 28 மொழி இந்தியாவில் பழங்குடிகள் பேசக்கூடிய மொழி, இதனுடைய வேறு மொழி தமிழ். அப்போ என்ன சொன்னார் கிராமரில்? இப்போ வந்து சேரில் உட்காந்தா அப்பா, மேஜன்னா அம்மா, இதெல்லாம் வந்து தமிழில் கிடையாது. உயிருள்ள பொருளுக்கு தான் ஆண்பால் பெண்பால் உயிர்தனிக்கு தான் வச்சான். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ் இருக்க, இது தமிழில் இருக்கு, மற்ற எந்த மொழியில் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் தனித்து இயங்க வல்லது என்பதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுவரையிலும் அகத்தியர் சொன்னார், அவன் பாட்டம் பூட்டான்னு சொன்னான் அங்கே நாத்துலேன்னு சொல்லி புழிகிட்டு இருந்ததை
இந்த பொய்யான தகவலை இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி படி கரெக்டாக டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த ஃபால்ஸ் பிலீஃபை என்ன உண்மை எது ஃபேக்டு, ஃபேக்ட்ஸு themselves will not speak out unless they are arranged scientifically. அந்த மாதிரி இவர் அரேஞ்ச் பண்ணி கிராமர் எடுத்துட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் பிறகு லாங்குவேஜஸ். இதில் சான்ஸ்கிட்ட எடுத்தனா இட் இஸ் நத்திங் பட் தமிழ்னு ப்ரூவ் பண்ண. என்னுடைய கும்போணம் காலேஜ் வந்து கேம்பிரிட்ஜ் சவுத் இந்தியன் பேரும். எங்கள் கும்போணத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் திருப்பனந்தாள்னு இருக்குது. அதை ஏற்படுத்த குமரகுருபரடிகள், குமரகுரு சாமி. இவர் அவுரங்கசீப்கிட்ட போகிறார். அவுரங்கசீப்கிட்ட போய் இப்போ நல்லா தெரியும், அவர் வந்து டேரன் டெவில் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம், மற்ற மதத்தெல்லாம் பூசுக்கினாரு நசுக்கினாரு. அப்படி இல்லை, உண்மையானது ரியாலிட்டி வேற. இதை நமக்கு தெரியணும். ஏன்னா எதிரி பேசினா பதில் சொல்லணும், ஆதாரத்தோடு சொல்லணும். அவர் எழுதி கொடுத்த ஆர்டர் போக்குவரத்து இன்னமும் மியூசியத்தில் அங்கே டெல்லியில் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த குமரர் போய் சிவ காசி மடத்துக்கு இடம் வேணுங்கிறாரு, அவர்கிட்ட கிராண்ட் பண்ணுறாரு அவுரங்கசீப். அந்த இடம் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். காசி யூனிவர்சிட்டிக்கு நான் போனப்போ வந்து எனக்கு வந்து தங்கிறதுக்கு அங்கே போயிட்டு அங்கே மடத்தெல்லாம் பார்த்தேன். இங்கே மடத்தில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனால் அங்கே உடனே தங்கிறதுக்கு சாப்பாடுக்கு படலம் உண்டு. அந்த இடம் யார் கொடுத்தது? அவுரங்கசீப். இவர் அங்கே போய் பாடிட்டு எல்லாம் பண்ணியிருக்கார். அங்கே வந்து விஸ்வநாதர் கோயில் இடிக்கப்பட்டதுங்கிறாங்களே, என்ன நடந்தது? ஐயா அவர்கள் சொன்னது போல என்ன அப்படின்னா, ரஜபுத்ஸு அதிகம் அவுரங்கசீப் முகல் பெறல. பெண்கள் மனைவிமார்கள் சகோதரிகள் போய் வரும்போது அங்கே உள்ள சில ரவுடி கும்பல் கிண்டல் பண்ணிடுது அப்படின்னு சொன்னதும் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ரஜபுத்து அந்த முகல் எம்பரரில் அந்த ஆர்மியில் இருந்தவங்க அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க. திருப்பி கட்ட சொல்லி போட்ட ஆர்டர் இன்னமும் இருக்கு. அப்ப அவுரங்கசீபனுடைய பிக்சர் எப்படி வந்து ஒரு வாண்டனா பர்பஸ்லி மோட்டிவேட்டட் உள்நோக்கதும் செய்தார்கள். இதெல்லாம் ஹிஸ்டரி மாணவர்களுடைய கடமை. அதனால ஏன் அது அப்படின்னா, இஸ்லாம் என்றால் பீஸ், அமைதி. அதை உருவாக்குவதற்கு உண்மையை வெளியில் கொண்டுட்டு போகணும். அப்போ வரலாற்றில் எப்படின்னா, இப்போ ஒன்றுன்னா அது பொலிட்டிக்கல் ஆக்ஷன் தான் எல்லாமே. திப்புலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கே யானையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. சாரதா கோயிலை இடித்ததெல்லாம் வந்து மராத்தா கிங்ஸு, அதுக்கெல்லாம் பொண்ணு. இதெல்லாம் நல்லாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் வந்து இன்னொன்று என்னன்னா, பல வரலாற்று உண்மைகளை மறைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன, நீங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்தீங்கன்னா, அரசியல் நடவடிக்கை என்று சொல்லும்போது பின்னாடி எக்கனாமிக்ஸ் இருக்கு. அதை தான் மார்க்ஸ் என்ன சொன்னாரு, ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். எந்த ஒரு சண்டை நடந்தாலும், எந்த ஒரு கலகம் நடந்தாலும் அதன் பின்னே இருப்பது எது? பொருளாதாரம். அதான் ஹிஸ்டரி இஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆக்ஷன் சொல்லி ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜேஎன்யூலலாம் வந்து மார்க்சியன் அணுகுமுறையில் வரலாற்றை சொல்லுவாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது பொருளாதார காரணிகள். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். இப்போது 1850 சிப்பாய் கழகம் நடந்தது. சிப்பாய் கழகம் எதுக்கு நடந்தது? அது சிப்பாய் கழகம் தான், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. இது தந்தை பெரியார்லேருந்து எல்லாம் சொல்லுவாங்க. இவங்களா சும்மா சொன்ன, மார்க் சொன்னார், யார் சொன்னாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவர் இங்கே வராமல் தான் அவர் எழுதினார், இந்தியாவுக்கு நோன் ஹிஸ்ட்ரியே கிடையாது அப்படின்னு மார்க் சொல்கிறார். தெர் இஸ் நோன் ஹிஸ்ட்ரி ஃபார் இந்தியா, சோசியல் ஹிஸ்ட்ரி. அலெக்சாண்டர் கிரேட் வந்ததெல்லாம் கிமு 320 இருந்து ஆரம்பம். ஹிஸ்ட்ரி என்பது நமக்கு யாரு? ஜேம்ஸ் மில் எழுதுனது தான், 3 வால்யூம், ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியன். இது நல்லா கவனிக்கணும். அதனால ஹிஸ்ட்ரியை எடுத்த மாணவர்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமா படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா 1850 சிப்பாய் கழகம் வந்ததுக்கு என்ன, வேற ஒன்றும் இல்லை, இந்த மர்மர் கேம்பெயின் இருப்பான். இப்போ நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே, சும்மா கொளுத்தி போடுறது. ஏன்னா படிக்காதவன், எதை சொன்னாலும் நம்புறவன், தற்குறிக்கா உள்ளவன்ட்ட கலவரம் வரும், எது உண்மைன்னு தெரியாது. இப்போ காந்தியை கொண்ட பிறகு டக்குன்னு ஒரு இஸ்லாமியர் கொண்டாங்க, அது அல்ல, அது சித்வ பிராமண கொண்டான் அப்படிங்கிறது வருது.
இதை யார் உடனே ஆல் இண்டியா ரேட்டை போய் தந்தை பெரியார் சொல்ல வேண்டியிருக்கு. மவுண்ட் பேட்டன் பிரபு சொன்னார். அப்போ இங்கே வந்து உண்மையை மக்களிடம் சொன்னால் நமக்கு வந்து சேதாரமும் உயிரிழப்பும் குறையும். இந்த 1850 சிப்பாய் காலத்தில் என்ன தெரியுமா ரூமர்கள் பண்ணாங்க? உண்மையிலேயே பன்றி என்பது ஆறாம், இஸ்லாத்துக்கு ஏற்படல. அதேமாதிரி பசுவுக்கு வந்து தெய்வம். இதை மார்க்ஸ்லாம் சொல்லுவார், குரங்கையும் பசுவையும் கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி நோட்ஸ் ஆன் இந்தியன் ஹிஸ்டரியில் எழுதுவார். அது ஒரு பகுத்தறிவு, அதை விட்டுடுவோம். இந்த ஃபெய்த் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இது 2 கொழுப்பும் இருக்கணும். நான் என்சிசியில் இருக்கேன். இந்த புல்லட்டுலாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இப்படி எடுப்பாங்க. இந்த புல்லட்டுங்க அப்படி போட்டு ட்ரிகர் பண்ணோம்னா போவோம் 303. இதில் வந்து என்னென்னா இந்த காட்ரேஜஸ் வந்து இதை வந்து தடவை இருக்கான்னு சொல்லி கிளப்பிட்டதும் 2 பேரும் ஒத்துமையாக இருந்து பகதூர் செகண்டை வந்து கிங் ஆக்குறான். அப்பவும் பாருங்க, இந்துவும் முஸ்லீம் ஒன்றாக இருந்து ஆங்கிலேயர் எய்த்து விட்டு டெல்லியினுடைய சக்கரவர்த்தி யாரு? அந்த முகல் பீரியட் அவுரங்கசீப்புக்கு பிறகு வந்தவர் இருக்கிறார். ஆனால் உண்மையிலே இங்கே நடந்தது என்ன? எக்கனாமிக்ஸ் இது பின்னாடி இருக்கு. அது முடிஞ்சதும் யாருக்கு பலன் எட்டியதுன்னு யோசிக்கணும். 1857 கலகம் முடியுது. 58 இந்த சிப்பாய் கழகத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா பேரடைம் ஷிஃப்ட் ஏற்பட்டது. கம்பெனி ரூல் பிகேம் ராயல் ரூல். நம்ம டைரக்டா உங்களுக்கு அடிமை ஆயிட்டோம். யார்கிட்ட? பிரிட்டிஷ் விக்டோரியா மகாராணி. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் வெளியிட்டாங்க. அதில் இப்படி, இனிமேல் மத விஷயங்களில் தலையிட மாட்டோம், சுவீகாரம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா சண்டை போட்டவெல்லாம் சாதாரண வீரர்கள், ஏழ்மையில் உள்ளவன் பல ஜாதியில் பதமாக சொல்லணும். பெனிஃபிட் அடைஞ்சது அதே மன்னர்கள், சுதேச மன்னர்கள். அவனுக்கு லேண்ட் இருந்தது, திரும்ப திரும்ப பரம்பரைக்கு வாரிசு எடுத்தான். இதுதான் இப்போ இந்த பெனிஃபிட் என்னன்னா, பின்னாடி தான் பாதிக்க போகிறோம், வாரிசு இல்லை என்றால் நம் குடும்பத்தை விட்டு இந்த நிலம் ஆட்சி போய்விடும் என்று பயந்தவன் கிளப்பி விட்டதுதான் இந்து முஸ்லீமுடைய கலவரம். ட்ரேட் எம்பையர் பிகேம் பொலிட்டிக்கல் எம்பையர். 1600 வந்த வியாபாரி 1858 விக்டோரியா மகாராணியார் என்ன பண்றாங்க? அவங்க நமக்கு ராணி ஆயிடுறாங்க. அப்ப வியாபாரியா வந்தவன் ஆளுநரா மாறுறான். அப்ப எக்கனாமிக்ஸ் இங்க பிளே பண்ணிடுச்சு. என்ன? லேண்டை பாதுகாக்கணும், ரெவென்யூ. இப்ப கலெக்டர்னாவே எதுக்கு தெரியுமா போட்டாவன்? ரெவென்யூ வாங்கிறதுக்கு தான். யுனைடெட் இப்போ நம்ம ஆளுநர் அவர்கள் வந்து மேதகு ஆளுநர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிஷிஸ் போன்றவர்கள்லாம் இந்தியா உருவாக்குனவன் வந்து இந்த மாதிரி கொடுத்து பேருக்கு கொடுத்து அங்கங்கே செதறெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கு வந்து பேர் கொடுத்தது அப்படின்னு இங்கிலீஷ் ஆரம். இது நல்லா தெரியும். இது நம்மளே ரொம்ப விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், யுனைடெட் ஆர்மியா அப்போ தான் வருது. நீங்கள் எஜுகேஷன் தான் வருது. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, இங்கே அவன் சொல்கிறான் மெக்காலே, நீங்கள் இங்கே உள்ள இந்தியன் கிளாசிக்ஸை எடுத்தீங்கன்னா ஒரு பீரோவில் சின்ன அலமேராவில் வச்சிடலாம். ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தேட்டரை வேண்டியிருக்கு. அப்போது இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, 1857 நடந்த சிப்பாய் கழகம் என்பது பொருளாதாரத்தின் அடிப்படையில். சரி, வாஸ்கோடமா வந்தார்ல 1498 அவர் எதுக்கு வந்தார்? ஸ்பைசஸ்ஸு, காடமம், க்ளவுஸு, இதுக்கு தான் வந்தார். போர்த்துகீசியர்கள் வந்தது அதுக்கு தான். அதே மாதிரி பிரெஞ்சு ரெவல்யூஷன் எக்கனாமிக்ஸ் தான். பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது எக்கனாமிக்ஸ் தான். இப்போ நடந்து கொண்டு இருக்கிறதே அதுவும் எக்கனாமிக்ஸ் தான். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரலாற்றில் எக்கனாமிக்ஸு அப்படிங்கிறது மார்க்ஸ் சொன்னது இன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சவுதியிலையும் ஈரான்லையும் டர்க்கிலையும் இதிலெல்லாம் வந்து இருக்கிற எண்ணெய் வளத்தை வைத்து கொண்டு நடத்துகின்றார்கள். அதனால் நீங்கள் பார்க்கும்போது இந்த பொய்யான தகவல்களை வெளியில் வந்து கொண்டு வந்து உண்மை நிலைநாட்ட வேண்டும். இப்போ நாங்கள் பாருங்கள், இந்த ரிக்வேதத்தை பற்றி இது ஜான் வில்சன் எழுதுனதுங்க. பம்பாயில்
1858 டவுன் ஹாலில் அவர் போட்ட லெக்சருங்க. இது அற்புதமானது. W.W. வில்சன் எழுதினதை இவர் இங்கிலீஷில் எழுதுறார். நீங்கள் மேக்ஸ் முல்லர் போனவங்கன்னா சான்ஸ்கிரிட்டை ஓதிக்கிட்டே இருந்ததை உருவம் கொடுத்து எழுத்தில் கொண்டு வந்து இதில் சொல்கிறத வந்து யாரும் சொல்கிறதில்ல. ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னா படிக்கிறது இல்லை. இப்போ இது சொல்கிறது மூலமாக என்ன அப்படின்னா இதுலேயும் உருவ வழிபாடு கிடையாது, பிறகு தான் வந்துடுது. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜா வேதாஸில் சம்ஹீதான்னு சொல்லி தொகுக்கப்பட்டது தான். ரொம்ப வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து இருக்குது. நீங்கள் இது வந்து இந்து மதம் எங்கே போகிறது என்று சொல்லி அக்னிகூத்ரா ராமானுஜ தாச்சார் எழுதின பார்த்தீங்கன்னா புத்ரா புத்ரி இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜந்தவஸ்தா வந்து இந்த பார்சினுடைய உதவி உள்ளது. அந்த நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் வந்து ஒன்றா இருக்குங்கிறான். ரிக்வேதம் பிராகிருதத்தை தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாயறது என்பது ரிக்வேதத்தில் கிடையாதுங்க. டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல்ஸ் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு இன்னொன்று என்னன்னா பிராமின்ங்கிறது கேஸ்ட் கிடையாது. நம்ம ரொம்ப பேர் நினச்சிடுவோம் கேஸ்ட்னு. அதில் ஒரு 17 பேர் இருக்காங்க அந்த யாகம் பண்ணும்போது. அதில் ஒரு 7வதோ 8வதோ என்னன்னா பிரம்மாங்கிறது கடவுள் கிடையாதுங்க. அது வந்து எப்படின்னா ஆகம சாஸ்திரம் சொல்கிற மாதிரி அந்த இது மாடு வீடு இதெல்லாம் கொடுக்கும். ஆடு பலி கொடுக்கும்போது அந்த கண்டக்டர் இருக்கால அதை கண்டக்ட் பண்ணுறான் அவன் அந்த மந்திரத்தை சொல்கிறது அது பேர் பிரம்மா. அதை சொல்கிறதுனால பிராமன். உறவு முறையே கிடையாதுங்க ரிக்வேதத்தில். அப்போ அம்மா தாய் இப்போ மகன் பொண்ணு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ரிஷிவிசெல்லாம் பார்த்தோம்னா அது மட்டும் இல்லை, மனித பலி விடுவதும் உண்டு. புருஷ இப்போ அஸ்வமேத யாகம் போது புருஷமேத யாகம் உண்டு. இந்த ஜான் வில்சன் தொகுத்தது இங்கிலீஷில் இந்தியா 3000 years ago அப்படின்னு இருக்கு. இதை நம்ம படித்தோம்னா இது சின்ன புக்கு தான், இது irrefutable. நான் ஒரு ட்ரிப்பு இந்து சாஸ்திர ஆட்கள்லாம் இருக்கும்போதே நான் பேசினேன். நானாக சொல்லலை, இது இருக்க இதை ரிஃபீட் பண்ண முடியுமா? ஏன்னா அவன் ஒரிஜினலை பார்த்து அவன் மேக்ஸ் முல்லரு ஹெச்எஸ் வில்சன் வந்து என்ன பண்ண எல்ஃபின் ஸ்டோன்னு பாம்பேனுடைய கலெக்டராக இருக்கான். அவன் சொல்லி தான் ராயல் சொசைட்டி ஏஎஸ்ஐடி சொசைட்டியில் ஹானரி பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அப்போ இவர் வந்து வில்சன் வந்து மொழிபெயர்க்கிறார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுக்குறாரு. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மள்கிட்ட இருப்பதையே தெரிஞ்சுக்கல. அவன் சொல்லுவான், தாமஸ்னு ஒரு இங்கிலீஷ் எக்கானமிஸ்ட் சொல்லுவான், the duty of the economist is to criticize and condemn, but also to explain and explore the possibility of solving the problems. பொருளாதார அறிஞர் என்பவன் ஒன்றை நன்றாக தெரிந்து விளக்கி என்ன பொருள் அதனுடைய பிரச்சனை என்று தெரிந்து அதற்கு தீர்வு காண வேண்டும். தட் இஸ் த டியூட்டி ஆஃப் an economist. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் எக்கனாமிக்ஸ் போராது, சோஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா 10% வந்தது. இதில் 2 இஷ்யூ, சோஷியலா எக்கனாமிக்கான்ட்டு. இதை தீர்வு சொல்லணும், நம்ம தான் சொல்லணும், படித்தவன் தான் சொல்லணும். நான் வந்து எக்கனாமிக் கிரைட்டீரியன்ங்கிறது அன்கான்ஸ்டிடியூஷனல், பொலிட்டிக்கல் சயின்ஸில் சொல்லுவாங்க அல்ட்ரா வைஸ் டு த கான்ஸ்டியூஷன். அல்ட்ரா வைஸ்னா கான்ஸ்டியூஷன் இல்லை. ஏன் 1951 நேரு அவர்கள் இருக்கும்போது சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் பீப்புளுக்கு தரணும், இந்த சோஷியல் பேக்வர்ட்னஸ்ஸு அதை தான் வச்சு தரணும். எக்கனாமிக் கிரைட்டீரியன் மாறக்கூடியது. இன்று ஏழையாக இருப்பவன் நாளை பணக்காரன் ஆகிடுவான். இந்த ஜாதி என்பது அப்படியே இருக்கும். அம்பேத்கர் சொல்லுவார், 4 அடுக்கு மாடி கட்டியிருக்கான், அந்தந்த மாடியில் இருக்கும், இன்னொரு மாடிக்கு போக முடியாது. இப்போ இப்படி ஸ்டாட்டிஃபைடு சொசைட்டியில் பிராமின்னா அங்கேயே லாக் ஆகிடுறான், சத்திரியன்னா அங்கேயே லாக் ஆகிடுறான், வைசியன்னா ஆகிடுறான், சூத்திரனா ஆகிடுறான். பஞ்சமர்லேயும் 3 இருக்கு, 3 டயரு, பிஎல், பிஆர், அருந்ததியர்னு. இந்த இந்து சொசைட்டியில் எக்ஸ்பேண்ட் ஆகலை. இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்கஸ்ட் ரிலிஜன், ஆனால் ஃபாஸ்ட் டு குரோயிங்.
அதை நம்ம பார்ப்போம். கேசிஸ் கிளேங்கிறவன் முகமது அலியாக மாறுறான். அப்போ இதற்கு போகிறதுக்கு யார் வேண்டியில்ல, அது சொல்லுவான்ல செண்டுக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு, அதுபோல் இங்கே மாறுறான். இந்து சோசியல் ஸ்டாக்னண்டாக இருக்குது. அப்போ மற்ற மதத்தில் போய் போகிறவனு என்ன பண்ண முடியும்? இப்போ அவனுக்கு ஹிஸ்டாரிக்கலி டிசபிள்டு பீப்புளாக இருக்கான். ஹிஸ்டாரிக்கலி அக்குமுலேட் டிசபிலிட்டிஸ்னு அம்பேத்கர் சொல்கிறார். அப்போ அதை கொடுக்கணும் அப்படின்னு. இது எங்கே இருக்குது? நீங்கள் 1961 அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், பாசிட்டிவ் ஆக்ஷன், அதெல்லாம் காண்டலிஸா வந்தது. புஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில் மினிஸ்டர் ஃபார் ஃபாரின் அஃபேர்ஸ் காண்டலிஸா இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தான். அப்போ அவன் என்ன சொன்னான்? ஹிஸ்டாரிக்கல் காம்பன்சேஷன், வரலாற்றில் நடந்துவிட்ட இந்த இழப்புகளுக்கு மாற்றுறான். அப்போ எக்கனாமிக்ஸுங்கிறது கிடையாது. அப்போ தான் நம்ம பார்க்குறோம், ராம் கோவிந்த் சிங் கோயிலுக்கு போக முடியல, அம்பேத்கர் புவனேஸ்வர் கோயிலுக்கு போக முடியல. அப்போ இவன் வாழ்க்கை பார்த்தால் திட்டு தொட்டால் திட்டு இன்னமும் இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இப்போ சோஷியலி பேக்வர்டாக இருக்கிறான், எஜுகேஷன்லி பேக்வர்டாக இருக்கிறான். அப்போ 8 லட்சம்னு சொன்னால் என்ன ஆயிடுச்சு? ஒரு மாதத்துக்கு 66,000 ரூபா வருது. கீழே உள்ள 2 லட்சம், அவனுக்கு 2,222 ரூபா வருது. அந்த கீழே ஓபிஸ்க்கு. இவனுக்கு இது இன்கம் டேக்ஸ் லிமிட் எவ்வளவு? 2.5. அது 5 லட்சம் வரும் போகும், அது வேற. 2 லட்சம். அவனுடைய பர் மந்த் இன்கம் 2,222 ரூபா. இவனுக்கு எவ்வளவு? 66,000. இப்போ டிஸ்பாரிட்டி இருப்பாருங்க. அப்போ மாடி வீட்டு ஏழையாவன் இவனும் அப்படி எப்படி போட்டி போட முடியும்? நான் தான் சொல்கிறது, பசிபிக் ஓஷனில் டால்ஃபின் போகுது, உடனே சொரா மீன் வருது, உடனே டால்ஃபின் சாப்பிட போகுது, டால்ஃபின் சொரா மீன். உடனே சொரா மீன் சொல்லுது, திமிழன் சொல்லுது, சாப்பிட போகும்போது டால்ஃபின் என்னை விட்டுடு, நான் வீக் அண்ட் வீக் ஹார்ம்லெஸ் என்னை விட்டுடு அப்படின்னு. நோ நோ நோ, இது காம்படிஷன், இது மெரிட் பேஸ்டு. முடிஞ்சா நீ என்னையை சாப்பிட்டுக்க, நான் உனக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லுது. எது சொல்லுது? சொரா மீனும் திமிழமும். அது ஒரு ஐலண்டு மாதிரி உள்ளது. சொல்லுது, உடனே நான் எப்படி முழுங்க முடியும்? டால்ஃபின் சொல்லு. அப்போ சான்ஸ் ஓவர், நான் உடனே முழுங்கிறேன். இதாங்க டார்வினிசம். மைட் இஸ் த ரைட். இன்னொருத்தனும் என்னென்னும் போட முடியுமா? இப்போ என் பையனும் சாதாரண டிரைவரோட பையனும் போட்டி போட முடியுமா? நீட்டுக்கு படிக்க வைக்க முடியுமா? ஆகாஷுக்கு அனுப்ப முடியுமா? பணம் கொடுக்க முடியுமா? மெரிட்டா எப்படி? பேஸ்ட் ஆன் எக்கனாமிக்ஸ். அதனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இஸ் a crucial factor for social change. இதை டெமோக்ராட்டிக்காக, செக்குலராக, சோசியலிஸ்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யணும். அதனால் எல்லாத்துலேயும் ஒரு லைஃப் லைன் எதுன்னா எக்கனாமிக்ஸ் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.